Hi, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து எப்படி நீட்டா வச்சுக்கிறத பத்தி இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற ரெமெடி வச்சு நம்ம ஃபேஸை நீட்டா வச்சுக்கலாம். சோ அது என்னன்றத பத்தி நான் காட்ட போறேன். ஏதோ இல்லங்க என்னன்னு ரொம்ப எக்ஸைட்மென்ட் வேண்டாம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற ரைஸ் தினமும் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா சாப்பாடு அந்த ரைஸ் அவ்வளோதான் அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா ரைஸ் கழுவுற வரீங்களா அந்த தண்ணியை வந்து வச்சு நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். இன்னொன்று வந்து பர்டிகுலர் இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ரைஸ் இருந்தாலும் ஓகே அதை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரினா ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸாம்பிள் ஒரு 2 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுமா இருக்குன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கின்னு நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 to 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுடுவோம். அப்புறமா ஒரு பெரிய கப்பு இல்லைன்னா பவுல் எதனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதில் வச்சுட்டு அதில் வந்து தண்ணி போட்டு ஊற்றிட்டு மூடி வச்சுடுவோம். ஸோ மறாவது நல்லா அதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னா இந்த அளவு ஆகிடும் ரைஸு. ஸோ நல்லா என்ன சொல்கிறது ரைஸ் வந்துட்டு நல்லா ஊறிட்டு இருக்கும். பிகாஸ் நான் மறாதுனா நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜூஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம மார்னிங்கு ஒரு பாட்டில் இல்லைன்னா எதனா ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுனால ஓகே. ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸை ஸ்ப்ரே பண்ணிட்டு நெக்கு வரைக்கும் அப்ளை பண்ணி இதே க்ரீம் யூஸ் இருக்கட்டும் எதனா லோஷன் எதனா அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் டில் நம்ம நெக்கு வரைக்கும் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ என்னதுனாலனா ஃபேஸ் மாத்திரம் கலர் ஆகிட்டு நெக் இருந்துச்சுன்னா டார்க் இருந்தால் அன்இவன் லுக்காக தெரியும். ஸோ அதனால் நம்ம ஃபேஸ் டு டில் நெக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிடும் இல்லைங்களா. ட்ரை ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு எதனா வேலை சின்னதாக வேலை எதனா இருந்துச்சுனாலும் அந்த டைமில் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு எல்லாம் கிளியர் ஆகிட்ட பிறகு போய் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி நார்மலாக என்ன க்ரீம் வேணுமோ அந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த தண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி பதத்தில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த வாட்டரை வந்து ஒரு பாட்டிலில் நான் சொன்ன மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சுட்டு நீங்கள் ஆறாமல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்னன்னா உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து வெளியே எந்த வேறு இடத்துல வெளியே எங்கன்னா போனாலோ ஸோ உங்களுக்கு வந்து கேரி பண்ணிக்கலாம். பாட்டிலில் இருந்துச்சுனாலும் கேரி பண்ணி போகலாம். இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் பாட்டிலில் எதனா வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லைக் எவ்ரிடே நீங்கள் இது கூட யூஸ் பண்ணின்னு போகலாம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக போகலாம். இன்னொன்று பார்க்க போனீங்க இதனால பெனிஃபிட் உங்கள் மூஞ்சில் இருக்கிற பிளாக் ஸ்பாட்ஸ் மார்க்கு டல் ஃபீலாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஹனி வேணாம் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ரெடியூஸ் ஆகுது. உங்களுக்கோட ஃபேஸ் கூட கொஞ்சம் சொன்னால் ப்ரைட்டாக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆக்சுவலாக இதை நான் ட்ரை பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் பியூட்டி டிப்ஸ் நான் வேறு வீடியோவில் போடுறேன் ஓகேவா. ஸோ இதே மாதிரி எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.